யுனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கண் திருஷ்டிக்கு ஒரு இது சொல்லுங்க குருஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ கண் திருஷ்டி பார்த்தீங்கன்னா, பொதுவாக கண் திருஷ்டி எதனால் வருது அப்படின்னா, ஒரு பணக்காரங்களாக இருக்காங்க, இல்லை ஒரு நல்ல லைஃப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கண் திருஷ்டி வருதுன்னா அது ஒரு நியாயம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சிரமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி இருக்குது. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, நாம் டெய்லி வேஜஸ் தான் போயிட்டுருக்குறோம், எப்படி குருஜி இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண் திருஷ்டி இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நல்லா இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி நினச்சாவே போதும், அது பெரிய இது வரும். ஒரு சிலர் அப்படி, எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேக்ஸிமம் பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு முனீஸ்வரன், கருப்பராயன், கன்னிமாரு, அப்புறம் எல்லை மாரியம்மன், மாகாளியம்மன், அந்த மாதிரி தெய்வங்களோட இதில் வெள்ளிக்கிழமை கொண்டு போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமி பாதத்தில் வச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு மாற்றிடணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நமக்கு கண் திருஷ்டி இருக்க வரைக்கும் அப்படி இருக்கும். கண் திருஷ்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நார்மலாகிடும். அதை வச்சுனா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறோம், திடீர்னு வேலை நின்று போயிடும். ஏன்னா அடிக்கடி ஒரு சோம்பலாகவே இருக்கும். எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்குது, எதுக்கு அப்படின்னா ஒவ்வொன்றும் திங்கிங்காக இருக்கும். எதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சோகமாக போகிறவங்களாம் மெயினாக கண் திருஷ்டியால் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, எல்லாருமே பொதுவாக கண் திருஷ்டி பாதிக்கப்பட்டவங்க இல்லை, பொதுவாக எல்லாருமே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடணும். கண்டிப்பாக எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்க உப்பு மிளகாயை வச்சு சுற்றி கொண்டு போய் நம்ம இதில் எரிச்சிடணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் நிற்க வச்சு, சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு படியில் உப்பு போட்டு தீ கொண்டு போய் போடுவாங்க. அப்படியே மிளகாயும் சேர்ந்து வெடிக்கும். அந்த காரம் பார்த்தீங்கன்னா அப்படி வரும். அந்த காரம் வர வரைக்கும் திருஷ்டி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய திருஷ்டி வாய்ப்பு இருக்காது. பட் ஆனால் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. யாருமே ஒர்க்குக்கு போகிறோம் வரோம் இப்படியே போயிட்டு இருக்கனால நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான் மெயினான காரணம். அதுக்கு வீட்டில் கண்டிப்பாக கற்பூரம் வச்சுருக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டை சுற்றி கற்பூரம் காட்டணும். அப்புறம் கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். அதை வாரம் ஒருக்கா எடுத்து மாற்றிடணும். அதை கொண்டு போய் ஆற்றுல போடுறது பெஸ்ட்டு. ஒரு கல்லுப்பு முன்னாடி வச்சுக்கணும். ஒன்று வீட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல வச்சுக்கணும். வெளியிலேருந்து வரவங்க பார்க்குற மாதிரி, இல்லைன்னா வாசப்படியில் கூட வைக்கலாம். வச்சுட்டு அந்த உப்பை வேஸ்ட் பண்ண வேணாம், அதை கொண்டு போய் இதில் கொட்டிடுங்க. ஆற்றுல கொட்டிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா வாரம் மாற்றணும், அதனால் கொண்டு போய் கொட்டிடுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும். அதான் சாமிகிட்ட வாங்கிட்டு ஒன்று 2 எலுமிச்சம்பழம் எப்பயுமே இருக்கணும் வீட்டில். அந்த எலுமிச்சம்பழம் மாற்றிட்டே இருக்கணும். அப்புறம் அதோட வெளியில் வீட்டுக்கு வெளியில் எலுமிச்சம்பழம், அப்புறம் வரமிளகா, ஒரு அடுப்பு கறி கட்டணும். இப்போ முதல்ல எல்லாம் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும். இப்போ அது கட்டுறதில்ல யாரும். அதை கண்டிப்பாக கட்டுங்க. அதில் இன்னும் சிறப்பான பச்சை மிளகா. எப்பயுமே வரமிளகா தான் கட்டுவாங்க. கொஞ்சம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறவங்க பச்சை மிளகா கட்டும்போது நல்லாவே உங்களுக்கு தெரியும். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிறதுக்கு வீட்டில் வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கண் திருஷ்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சீக்கிரம் அது அழுகி போன மாதிரி ஆயிரும். அந்த எலுமிச்சம்பழம் நான் நிறைய பேர்த்தோட இதில் பார்த்துருக்கேன், அப்படியே பவுடராட் ஆயிரும், கருப்பாயிரும். ஒரு 1 வீக்கில் அவங்களுக்கு கண் திருஷ்டி இருந்ததுன்னா அது இழுத்துரும். அதனால் அதை அப்படி பண்ணுங்கள். அப்புறம் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றணும். பொதுவாக எல்லார் வீட்லேயும் வீட்டை பூட்டிட்டு வெளியே வர்றோம், அதனால் போனோன்னே வீட்டில் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக விளக்கு எரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது, வீட்டுக்கே நல்லது. அந்த வீட்டில் அந்த நல்லெண்ணெயோட வாசம் இருக்கணும். அந்த நல்லெண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய் ஏற்றாமல் சுத்தமான நல்லெண்ணெய், கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் வாங்கி சுத்தமான செக்கு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் உடஞ்ச பொருளாக வச்சிருக்கக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் உடஞ்சதெல்லாம் வச்சுருப்பாங்க, அது கிஃப்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. வேறு வழி இல்லை, உடஞ்சுன்னா அதை தூக்கி போட்டணும். அதே மாதிரி நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டில் பெருசாக ஒன்று இருக்கும், நல்லா ஓடிட்டுருக்கும். அப்படிங்கும்போது வெளியிலேருந்து ஒரு கிஃப்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே பேக் பண்ணி வச்சதை அப்படியே வச்சுருப்பாங்க. வாட்சை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்துன்னா கண்டிப்பாக அது ஓடிட்டு தான் இருக்கும். ஓடாமல் எந்த வாட்சும் வச்சுக்கூடாது. கையில் கட்டுற வாட்சு, வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, 5 பேர் 5 வாட்ச் வச்சுருப்பாங்க, 5 பேர் ஓடாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இருக்கக்கூடாது. ஒன்று அதை ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை கொடுத்துடலாம், அது பெஸ்ட்டு. அப்புறம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பொட்டு வைக்கிறது கருப்பு கலர் பொட்டு தான் வைக்கணும். கருப்பு கலர் பொட்டு அந்த இதில் இருக்குமில்லங்க, குழந்தைங்களுக்கு இன்னொன்று செட்லேயே இருக்கும், அந்த கருப்பு கலர் பொட்டு தான் வைக்கணும். அப்புறம் வெளியில் போனாங்கன்னா சின்னதாக கருப்பில் திருஷ்டி பொட்டாவது வச்சு அனுப்பணும் குழந்தைங்களுக்கு. மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி வச்சு அனுப்பணும். அப்புறம் முடிஞ்சால் வீட்டில் தினமும் காலையில் பெல் சத்தம் கேட்குற மாதிரி ஒன்று இந்த இதில் இருக்கும், யூடியூப்பில் இருக்கும், அந்த மாதிரி பெல் சத்தம் போட்டு வைங்க. இல்லைன்னா நீங்கள் மணி அடித்து கூட சாமி கும்பிடலாம். கம்பல்சரி யாராக இருந்தாலும் இந்து தர்மப்படி பொதுவாகவே எல்லாருமே சந்தனம், குங்குமம், திருநீர் வைக்காமல் நம்ம வீட்டு வாசப்படியை விட்டு தாண்டக்கூடாது. ஏன்னா வீட்டு வாசப்படியில் நம்மளோட காவல் தெய்வம் இருக்குது, அதாவது நம்ம குலதெய்வம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வாசப்படியிலேயே நம்ம மேல் நோக்கி பார்வையில் ஒரு கன்னி தெய்வம் இருக்கும். அந்த கன்னி தெய்வத்தை தாண்டுற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. அந்த தெய்வத்தை தாண்டினோம்னாவே, வெளியில் போயிட்டோம்னாவே நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நெத்தியில்
ஃபோர்கட்டுன்னு சொல்ல அந்த 2 புருவ மத்தியில வந்து திருநீர் இல்லாமல் போகக்கூடாது. கம்பல்சரி திருநீர், குங்குமம், சந்தனம் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து காலியாக இருக்கக்கூடாது. எப்பயுமே அதில் வந்து மங்களகரமான குங்குமம் இருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க இருந்தால் கண்டிப்பாக மஞ்சளோ இல்லைன்னா சந்தனமோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா லட்சுமியோட நாமம் சொல்லலாம். ஓம் மகாலட்சுமியே நமக, ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, இல்லைன்னா நம்ம மகாலட்சுமின்னு பேரை நினச்சாவே போதும். அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். அப்புறம் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையெல்லாம் வந்து அந்த சிலந்தி வலையே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பூஜை அறை எப்பயுமே நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சுத்தமான துணியை வச்சு துடைச்சிட்டு இது பண்ணணும். அப்புறம் கண் திருஷ்டி இருக்கிறவங்களும் பொதுவாக வந்து எல்லோரும் என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா வாரத்தில் ஏதோ ஒரு நாள் வந்து உப்பு வந்து தண்ணியில் போட்டு அதில் குளிக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வீட்டை துடைச்சி விடும்போது வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சளும் போட்டு வீட்டை துடைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நல்ல தேவதைகள் வரும். வீட்டில் இருந்த நெகட்டிவ் வந்து வெளியே போயிடும். அதே மாதிரி வீட்டில் வச்சுக்கிற பொருட்கள் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து வருஷ கணக்கில் அப்படியே வச்சுருப்பாங்க. இந்த ஆயுத பூஜையெல்லாம் எதுக்காக வந்ததுன்னா, அந்த பொருளை இந்த பக்கம் நவுத்தி வச்சுட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு தான் வந்தது. அதனால் பொருள்கள் எதாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பெரியவங்ககிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் எப்பயுமே வாங்குறது நல்லது. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இப்போ மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அந்த கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் டக்குன்னு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. மார்வாடிகளோட பழக்கம் அது. அது அப்படியே குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போன வீடியோ வந்து மருதாணி கையில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரவாரையில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட காலில் விழுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நல்ல ரீச்சு. ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து நான் டெய்லியும் அதாங்க பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிலர் வந்து அதில் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. நான் ஏன் போய் பொண்டாட்டியோட காலில் நான் விழுகணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டதா சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் காலில் விழுக மாட்டாருங்க சொன்னாங்க. அது வந்து அவங்களோட விருப்பம். நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும்னா அது யார் நம்ம ஒய்ஃபோட காலில் விழுகிறது ரொம்ப நல்லது. ஒய்ஃபோட காலில் விழுகிறது தப்பே கிடையாது. ஒரு பொம்பளையோட காலில் விழுகணுமா அப்படின்லாம் கேட்டதா சொன்னாங்க. அது ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. வேர்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஒரு பெண் இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம அம்மா ஒரு பெண் தான். அதனால் வந்து பெண்களை போற்றக்கூடிய இடத்துல கண்டிப்பாக செல்வம் நிலைக்கும். பெண்கள் எங்கே மதிக்கிறாங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும். நல்லதே நடக்கும். அதனால் வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் அது. ஆனால் கண்டிப்பாக அது போக போக மாறிடும். எல்லோரும் வந்து காலில் விழுகிற அளவுக்கு வந்துடுவாங்க. காலில் விழுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து பழக்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆண் பெண் அப்படிங்கிற பேதம்லாம் இல்லவே இல்லை. எல்லாருமே காலில் விழுகலாம், தப்பே இல்லை. கணவன் விழுகிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்காக வந்து பிறந்ததுலேருந்தே இருந்து அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம கூட இருக்காங்க. நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம சந்ததி வளர்கிற காரணமாக இருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு இது தானே, அது தாராளமாக பண்ணலாம். நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் மனசு மாறி ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க, இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அது மாறும். அப்படியே இல்லை, ரெகுலராக போக போக மாறும். நல்லது கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி.